அம்மா சிறுக்க சிறுக்க வராளே மாரியம்மா சிறுத்துக்கிட்டு ஆடி வராளே தாய மஞ்சள் பட்டாட கட்டி மைதீட்டி பட்டு வச்சு பட்டாட கட்டி மைதீட்டி போட்டு அம்மா மஞ்சள் பட்டாட கட்டி மைதீட்டி பட்டு வச்சு மஞ்சள் முகத்தழகி மல்லிகைப்பூ வாசக்காரி சிலுக்க அண்ணா சிலுக்க 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 வராளா மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளா சிறுக்க சிறுக்க வராளே மாரியம்மா சிறுத்துக்கிட்டு ஆடி வராளே அம்மா சிறுக்க சிறுக்க வராளே மாரியம்மா சிறுத்துக்கிட்டு ஆடி தாய கேப்ப நல்ல கூல காய்ச்சி வேப்பிலைய போட்டு வச்சோம் கூடு காட்சி வேப்பிலைய போட்டு அம்மா கேப்ப நல்ல கூழ காய்ச்சி வேப்பிலைய போட்டு வச்சோம் வெள்ளை மனம் உள்ளவன அள்ளி தின்ன வந்திடுமா சிலுக்க அண்ணா சிலுக்க இங்க சிலுக்க சிலுக்க வராளா மாரியம்மா சிங்கரதோ ஏறி வராளா சிறுக்க சிறுக்க வராளே மாரியம்மா சிங்கரதோ ஏறி வராளே அம்மா சிறுக்க சிறுக்க வராளே மாரியம்மா சிங்கரதோ ஏறி வராளே தாய போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணி குலவ அம்மா ஒரு குலவ பொன்னான மணிக்குல ஏம்மா போடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணி குலவ குலவ சட்டா ஆட்டக்காரி கோவிலுக்கு வராளம்மா சிலுக்க அண்ணா சிலுக்க இங்க சிலுக்க சிலுக்க வராளா மாரியம்மா சிரிச்சுக்கிட்டு ஆடி வராளா சிறுக்க சிறுக்க வராளே மாரியம்மா சிறுத்துக்கிட்டு ஆடி வராளே அம்மா சிறுக்க சிறுக்க வராளே மாரியம்மா சிம்மரதோ ஏறி வராளே தாய உன் வாசல் குலவ சத்த வாசவரை முட்டு மாடி உன் வாசல் குலவ சத்த வானவரை முட்டு மாடி ஓடுங்கம்மா ஒரு குலவ பொன்னான மணி குலம் சிலுக்க அண்ணா சிலுக்க 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 வராளா மாரியம்மா சிரிச்சுக்கிட்டே ஆடி வராளா அம்மா சிறுக்க சிறுக்க வராளே மாரியம்மா சிறுத்துக்கிட்டு ஆடி வராளே அம்மா சிறுக்க சிறுக்க வராளே மாரியம்மா சிறுத்துக்கிட்டு ஆடி வராளே சாமி தொட்ட கதை குறைகள் பாட குறைகள் பாட தொட்ட கதை குறைகள் பாட தொட்டி கணவனை யாருள் புரிவார் படித்த கதை குறைகள் பாட கணவனை யாருள் புரிவார் சொன்ன கதை குறைகள் பாட நாங்கள் குறைகள் பாட சொல்கே சாரம் தருவார் எல்லாம் சொல்கே சாரம் தருவார் குறைகள் பாட நாங்க குறைகள் எங்களுக்கு சொக்கே சாவரம் தருவா ஆமையா சொக்கே சாவரம் தருவா சாமியாடி நல்லி கையிலே அந்த ஆண்டவன் தான் சிவபெருமான் அவள் பார்வதிக்கு முன்னால் ஆதி பராசக்தியாகப்பட்ட அந்த பார்வதாதேவி சிவபெருமானுடைய திருக்கண்களை மறைத்த போது அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருள்மயமாகவே இருக்க உலகமே இருட்டா இருந்தா நம்மளால எந்த வேலையும் பார்க்க முடியுமா ஐயா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. நம்ம வீட்டுல கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லாம நம்மளால இருக்க முடியுமா? கரண்ட வச்சுதானே கதையா இருக்க முடியாது. ஏன் இருக்க முடியாதுன்னு ஏன் இருக்க முடியாதா? இப்ப உள்ள நேரத்துல எந்த பொருளை உபயோகப்படுத்தணும்னாலும் கரண்ட் இருந்தா தான் உபயோகப்படுத்தலாம். எப்படி கரண்ட் வேணும்? இது கரண்ட் வேணும். இப்ப தாய்மார்கள் காலையில எந்திரிச்ச உடனே இந்த பிள்ளைகளை பூரா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிறோம் பாத்தியா? ஆமா. அதுக்காக வேண்டி சரி ராத்திரி நேரத்துல இந்த மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பா. ஆமா, மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருப்பா. மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கான்னா என்ன? அப்ப உள்ளவங்க பூரா ஆட்டு உரல்ல அன்னைக்கு மாவாட்டி மறுநாளே பூராத்தையும் சுட்டு சாப்பிட்டுருவாங்க. சாப்பிடுவாங்க. வேணும்னா அப்புறம் மறுபடியும் மாவு ஆட்டிக்கிடுவாங்க. ஆமா. ஆனா இப்போ அப்படி கிடையாது. இப்போ எப்படி? இப்போ ஒரு வாரம் ஆனாலும் அந்த ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு. அங்கதான் இருக்கு. 10 நாள் ஆனாலும் அதே ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு இந்த மாவு. அங்கதான் ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு. மாவு இருந்தாலும் பரவாயில்ல. எங்க ஆச்சி வீட்டுக்கு போனோம்னா என்ன செய்வா ஆச்சி? இட்லியை தூக்கி ஒரு வாரமா ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருக்கா.
அட சண்டால பாதவத்தி இட்லியை தூக்கி ஒரு வாரமா ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு நம்ம இட்லி வேணும் அப்படின்னா ஆ. அதை எடுத்து மறுபடியும் கொப்பரையில வச்சு சூடு பண்ணி எங்களுக்கெல்லாம் கொடுக்கா. ஆமா அப்படிதான் கொடுப்பாங்க. அப்புறம் என்ன செய்ய முடியும்? ஃப்ரிட்ஜ் பிறகு நம்ம எதுக்கு வச்சிருக்கோம்? இந்த ஃப்ரிட்ஜ் வந்த நாளில இருந்து இது ஒரு கேடா போச்சு. ஆமா, காய்கறி வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வைக்கும், முட்டை வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வைக்கும், ஆமா பழ வகைகள் வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் வைக்கும். ஆமா அப்ப இட்லி அவிச்சு ஃப்ரிட்ஜில் வைக்க போய் தப்பே கிடையாது. இல்ல இல்ல அது மட்டுமாயா ஃப்ரிட்ஜ்ல இருக்கு? பிறகு வீட்ல என்னென்ன பொருள் இருக்கோ அது பூரா ஃப்ரிட்ஜ்ல தான் இருக்கு. அது பூரா ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு. அது ஃப்ரிட்ஜ் மாதிரி இல்ல, பிறகு பீரோவுல மாதிரி இருக்கு. பீரோல் மாதிரி இருக்கு. ட்ரெஸ் எடுத்தா ஃப்ரிட்ஜ்ல, சரிதானே? நெயில் பாலிஷ் வாங்கினா ஃப்ரிட்ஜ்ல, ஆமா ஏதாவது மேக்கப் பொருள் வாங்கினா ஃப்ரிட்ஜ்ல, ஆமா என்ன பண்ட பலகாரம் வாங்கினாலும் ஃப்ரிட்ஜ்ல. ஃப்ரிட்ஜில். அப்புறம் அது என்னத்துக்கு ஆகும்? ஃப்ரிட்ஜில் எல்லாம் வைக்காங்கள சுண்டல் அவிச்சு சரி, அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சா எப்படி இருக்கும்? அதுவும் அப்படிதான் இருக்கு, நல்லா தான் இருக்கு. கெட்டு போகும்ல, கெட்டு போகாது. ஃப்ரிட்ஜில் கெட்டு போகுது. ஆ, சரி போட்டோம். ஆமா, நாங்க 4 நாள் வச்சு சாப்பிட்டோம் சுண்டலை. எல்லா வீட்லயும் அந்த கதை தான். அப்ப இந்த அம்மா மாவு பாக்கெட் வாங்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சு சரி காலையில எந்திரிச்ச உடனே என்ன இட்லியை சுட்டு தோசையை அவிச்சு, எந்த ஊர்ல? எங்க ஊர்ல அப்படித்தான் சாப்பிடுவோம். இட்லியை சுட்டு இட்லியை சுடணும், தோசையை அவிக்கணும். ரொம்ப லட்சண கழுதையா இருக்கும். அப்படி ஆ. அப்படி அவிச்சு ஆ. ஆச்சிக்கு 4 நாளைக்கு கொடுத்து பாரு. என்ன ஆகும்? ஆச்சி என்ன மாதிரி தன்னை போல வீங்கிடுவா. ஆமா, நீ யாருக்குனே கனமா இருக்க, உங்க ஆச்சி உனக்கு மேல கனமா இருக்கா. அப்படியா? நம்ம இந்த இட்லி தோசையும் கொடுத்தோம்னு வை, ஆ. வாசல் இடிச்சு தான் விடணும். அப்போ இந்த இட்லிக்கும் தோசைக்கும் சட்னி வைக்கணும் பாத்தியா? ஆமா இந்த அம்மா தேங்காவை சிலு போட்டு போட்டு தேங்காவை மிக்ஸி சாறுல அள்ளி போட்டிருப்பா. போட்டுருப்பா. அம்மி இருந்தா சில பேர் அம்மியில அரைச்சி குழம்பு வச்சாங்க. சரிதானே? இப்ப அம்மியும் கிடையாது, ஆகா, ஆட்டு உரலும் கிடையாது, இது எங்க இருக்கும்? திருகலும் கிடையாது. ஆமா, திருவதி. ஆ? ஆமா, அப்ப உள்ள நேரத்துல அம்மி இருந்ததுனால எந்த குழம்பா இருந்தாலும் அம்மியிலே அரைச்சி வச்சாங்க. ஆமாய்யா, இப்போ எந்த வீட்லயுமே அம்மி கிடையாது. அம்மியபுரம் பின்ன வீட்டுக்கு வீடு இந்த அம்மி தான் இருக்கா பாத்துக்கோ. அம்மினா இல்ல, அம்மிய பூரா தூக்கி பின்னால கொல்லப்புறத்துல போட்டிருக்காங்க. அங்க எதுக்கு போட்டிருக்காங்க? அம்மியில அடிச்சாதான் அழுக்கு போகுமா, அதுக்காக துணி துவைக்க வச்சிருக்கா. ஓ, துணி துவைக்க போட்டாங்க. ஆமா. சரிதானே? அப்ப இந்த அம்மி இல்ல பாத்தியா? ஆமா. இந்த அம்மா தேங்காவை சிலு போட்டு மிக்ஸி சார்ல அள்ளி போட்டு அள்ளி போட்டு சுவிட்ச போடணும்னு அப்பந்தான் போய் கையை வப்பா பாத்துக்கோ. என்ன ஆகும்? அப்பம் பார்க்க படக்குன்னு கரண்ட் போயிடும். ஐயோ ஐயோ, அந்த அம்மாவுக்கு வரும்பாரு கோவம். இவர வராம பேதியில போவான் கரண்ட். கரண்ட் பார்க்க இப்படி லயனை உருவிட்டானே, கரண்ட் கட்ட நம்ம எப்போ நான் அந்த பிள்ளைகளை அனுப்பி வைப்பேன் அப்படின்னு ஆமா, உயர்மேன ஏசுவாங்க பேசுவாங்க. உயர்மனாங்க என்ன இதாரது? அவர் எங்க இருந்து மேல இருந்து தூங்கிக்கிட்டு இருக்காரு நமக்கு தெரியுமா? லைனை பிரிச்சு அடிப்பாரு. கோவத்துல இந்த அம்மா இப்படி எல்லாம் கண்டமானிக்கு பேசுவா. ஆமையா, அப்ப கொஞ்ச நேரம் கரண்ட் இல்லனாலே நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாத. ஆமா, உலகமே இருட்டா இருந்தா நம்மளால என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? அதனாலதான் ஆமையா, ஆண்டவனாகிய சிவபெருமான் என்னய்யா இந்த பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய இந்த 2 கண்ணு தானே இவளுக்கு தெரியும். இதுதானே தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் தெரியாது. தெரியவே தெரியாது. அதனாலே உச்சிக்கண்ணை திறந்து நாமல் ஒளி கொடுக்க வேணும் என்று வேண்டும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமான். ஆண்டவன் தான் சிவபெருமான். பார்வதிக்கு தெரியும். உச்சிக்கண்ணை திறப்பார், உச்சிக்கண்ணை திறப்பார், சாமி உலகில் ஒளி கொடுப்பார். உச்சிக்கண்ணை திறப்பார். அவரோ உச்சிக்கண்ணை திறந்தவும், உச்சிக்கண்ணை திறந்தவும் உலகமெல்லாம் ஒளியா. ஆண்டவன் தான் உலகமே அருள்மயமாயிருக்குதே. ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு தன் உச்சிக்கண்ணை திறக்க, ஆமையா, உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து மறந்து ஆங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு ஆமா, காளை அம்சத்திலே வீர சுருவத்தோடு ஒரு அழகான பெண் வந்து பிறந்தார். பிறந்தாள். ஆண்டவன பெண்ணை வரவழைத்து அழைத்து தாயே ஆட வேண்டாம் ஆடவே, ஆட வேண்டாம் ஆடவே, ஆடாடி போடவே. உச்சி கண்ணி பிறந்ததா, உச்சி கண்ணி பிறந்ததா, தாயே உச்சினி மகாளி, தாயே உச்சினி மகாளி அம்மா. உச்சி கண்ணிலே நீ காளி அம்சமாகவே பிறந்ததனால ஆமையா, அம்மா
வரம் கொடுத்த அம்மாளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அவதான் உச்சினி மாகாளி அம்மா. அப்படி வரம் கொடுத்த வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைக்க பார்வதி ஒரு ஓரமா நின்னு இதை வேடிக்கை பார்த்தா. ஐயோ, இந்த ஆண்டவனுடைய மகிமை தெரியாமலா நம்ம பரிசோதனை செய்து பார்த்து விட்டோம். சிவனுக்கு இருக்கக்கூடிய 2 கண்களைத்தானே நம்ம பார்த்தோம். 3வது கண் நெற்றிக்கண் இருப்பதை இதுவரைக்கும் நம்ம தெரியாம விட்டுட்டோமே. எங்க ஆண்டவன் கோபம் கொண்டு நமக்கு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரா? இந்த ஆண்டவனுக்கு முன்னாலே அச்சம் கொண்டு பட்டு பயந்து பார்வதி சிவனுக்கு முன்னால அங்கமெல்லாம் வியர்த்து ஆவி தனலாய் நிக்கா. ஏன்னா இவர் தவறு பண்ணுனா பார்த்தேடா, இவர் தவறு பண்ணதுனால பயத்தினால பார்வதி அங்கமெல்லாம் வியர்த்து நிற்கும் போது இந்த பார்வதியின் வியர்வையே ஒரு காட்டாத்து வெள்ளமா கரை உருண்டு நிக்கி. இன்னைக்கும் சில பேர் தவறு பண்ணிட்டாங்கன்னா தன்னை அறியாமலே சிலுன்னு வேத்துரும். ஏன் அப்படின்னா நம்ம தவறு பண்ணிருக்கோம் நமக்கு தெரியும். அவங்க கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிக்கலைனாலும் நம்மளே உளறிடுவோம். அதான் கள்ள மனசு குத்தம்னு சொல்லுவாங்க. அப்படியா? அத மாதிரி இந்த பார்வதி நம்ம தானே இவரை பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோம் அப்படின்னு இவ வியர்த்து விறுவிறுத்து நின்னா பார்த்தேடா. இந்த பார்வதியின் வியர்வை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து கைலாசத்துல அதுவே ஒரு வெள்ளமா புரண்டு நிக்கி. சிவன் பார்த்தார், இவள் வியர்வையோ ஒரு உப்பு தண்ணி, இது உலகம் போனா உலக மக்களுக்கு உயிர் சேதமாகும் என்று தன் 1008 சடாமுடியிலே ஒரு முடியை உழைத்து அதையே அந்த பார்வதியின் அங்கமெல்லாம் துவைட்டு ஆண்டவன் மறுபடியும் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பவும் இந்த வேர்வை துளி நிக்கல. அதிலே இருந்து ஓர் 10 சொட்டு வியர்வை பூமியிலே கலக்க அதனையே 10 கடலாகவே படைக்க வேணுமே என்று 10 கடலாக்கி ஆண்டவன் பக்குவமாக பேர்நாமத்தை கொடுத்தார். சாமி உங்க சம்பாதி கப்பால்